அன்பானவர்களே, கண்ணியமிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், பழக்கங்கள் குறித்து பேசி வருகிறோம். அதிலே முக்கியமான விஷயம் இன்சாத், இந்த காது கொடுத்து கவனத்தோடு கேட்பது அப்படின்னு. அது ஒரு நல்ல பழக்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உயர்ந்த ஒரு தலைவர், பிஸியான ஒரு தலைவர். ஆனாலும் யார் அவர்களிடத்திலே வந்து உரையாடினாலும் முதலில் அதை காது கொடுத்து முதலில் அதை உள்வாங்குவார்கள். அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கடந்து போயிட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 3 கட்டமாக பார்க்கலாம். முதல்ல மனைவி வீட்டில் காது கொடுத்து கேட்பாங்க. இரண்டாவது நண்பர்களுக்கு மத்தியிலையும் யார் ஒரு சாமானியமான ஒரு தோழர் வந்து பேசினால் கூட அதை காது கொடுத்து முதல்ல கேட்பாங்க அப்படின்னு வருது. அதே மாதிரி எதிரிகள், நயவஞ்சகர்கள் கூட வந்து பேசினால் கூட முதல்ல அவருக்குன்னு உள்ள ஒரு மரியாதையை கொடுத்து அந்த காது கொடுத்து கேட்பாங்க, அப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் காது கொடுத்து கேட்குறதுங்கிறது ஒரு சக மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மரியாதை. அதை செய்ய வேண்டும். நிறைய கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய நிறைய கணவன் மனைவிட்ட பேசும்போது அதிகமான பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, காது கொடுத்து கேட்குறது இல்லைங்க அப்படிங்கிறதான். அவள் சொல்வா ஒரே ஒரு தடவை என் பேச்சை கொஞ்சம் காது கொடுத்து அவர் கேட்டிருந்தான்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படின்ட்டு இதைத்தாங்க அன்றைக்கி சொல்ல முயற்சி பண்ண. அவர் காதிலே வாங்கலைங்க, அதனால் இவ்வளோ பெருசாக போயிடுச்சுன்னு அவள் சொல்லுவாள். அதேமாதிரி இவனும் சொல்லுவான், பார்த்துருக்கோம். என் பேச்சை என்றைக்காவது ஒரு நாளைக்கு காது கொடுத்து கேட்டிருந்தாள் அவள் அன்றைக்கி கேட்டிருந்தானா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா, கவுன்சிலிங்கே தேவையில்லையே அப்படின்னு சொல்லுவாள். அப்போ சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கொடுத்து கேட்காதனால அது பெருசாகி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக மாறி விவகாரத்து வரைக்கும் வந்து விடுகிறது. முதல்ல வீட்டிலேருந்து வருவோமா, ஆயிஷாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னாலும் அதை முதல்ல காது கொடுத்து கேட்பாங்கிறது பல்வேறு ஹதீஸுகளில் வருது. ஒரு தடவை வந்து ஆயிஷாமா வந்து ஒரு நீண்ட கதை சொல்கிறாங்க. நாயகமே, இன்றைக்கி ஒரு 11 பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டோம், தன்னுடைய கணவன்மார்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்கங்கிற முறையை பற்றி பேசிக்கிட்டோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உம்மு ஸர்அ அபூ ஸர்ங்கிற கணவர், உம்மு ஸர்ங்கிற ஒரு மனைவி, இந்த 2 தம்பதிகளுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒரு உறவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எல்லா கதையும் கேட்குறாங்க. 11 பெண்களுடைய ஜோடிகளுடைய அந்த எல்லா கதையும் பொறுமையாக காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி கடைசி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷாமா, எப்படி அபூ ஸர் உம்மு ஸர்க்கு நடந்து கொள்கிறாரோ அது மாதிரி தான் நான் உனக்கு, நீ எனக்கு, நம்ம 2 பேரும் அப்படி ஒரு அற்புதமான ஜோடியாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு உயர்ந்த தலைவர் பல பிஸியான வேலைகளுக்கு மத்தியில் கூட மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி அவங்க என்ன விருப்பம் தெரிவிக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத புரிஞ்சு அதுக்கு ஏற்ற தக்க பதிலையும் தர்றாங்க. ஆமாம் ஆயிஷாமா, இது மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம் அப்படின்னு அந்த உறவை மலர செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி. இரவு முழுக்க நிறைய நேரங்களில் கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஆயிஷாமாவுடைய பக்கத்தில் படுத்துக்கிட்டு, கல்லிமி யா ஹுமைரா, செபப்பலை, நீ ஏதாவது பேசு நான் கேட்க வேண்டும், நீ ஏதாவது பேசு நான் கேட்க வேண்டும் அப்படின்னு அன்பாக சொல்லுவாங்க. ஆயிஷாமா பேச 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 அதை காது கொடுத்து கேட்டு ரசிப்பாங்கன்னு வருது. முதல்ல வீட்டில் மனைவி, மக்கள், பிள்ளைகள், உறவுகள் பேசக்கூடியதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தோழர்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள் இங்கே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். எல்லோரும் வந்தாங்க. இதோ நிற்கிறாரே தமீமு தாரிங்கிற தோழர், இவர் வந்து ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக தான் இருந்தார். ஆனால் இப்போ இந்த சபையில் வந்து ஒரு நீண்ட ஒரு வரலாறை, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி அதற்கு பிறகு என் கையை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தையும் தழுவி இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடலில் பயணம் போனோம், கப்பல் கவுந்துருச்சு, ஒரு கட்டை கிடைத்து அதிலே கரை ஒதுங்கினேன், ஒரு தீவுக்கு போனேன், அந்த தீவிலே ஆச்சரியமான ஒரு மிருகத்தை பார்த்தேன், அதை கடந்து தஜ்ஜால் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த குகையை நான் பார்த்தேன், தஜ்ஜாலிடம் பேச முடிந்தது, தஜ்ஜால் என்னவெல்லாம் சொன்னான் அப்படிங்கிற ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை இந்த தமீமுதாரி சொல்லிவிட்டு, நாயகமே, நீங்கள் இதற்கு முன்னால் தஜ்ஜாலை குறித்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன சொன்னீர்களோ அதே மாதிரி தான் தஜ்ஜால் இருந்தான், தஜ்ஜாலை நான் அப்படி தான் பார்த்தேன், அதனால் உண்மையான ஒரு நபி தான், ஒரு தூதர் தான், ஒரு தீர்க்கதரிசி தான் இதை சரியாக சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்பி வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ இஸ்லாத்தை தழுவுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தமீமுதாரி சபைக்குள் நுழையும் போது ஒரு கிறிஸ்தவராகத்தான் நுழைந்தார். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் தானே, இவர் என்னத்தை சொல்ல போகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து விடவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்று காது கொடுத்து கேட்டார்கள். அது நீண்ட விளக்கமாக இருந்தது, நீண்ட கடல் பயணத்தினுடைய சம்பவங்களாக இருந்தது. ஆனாலும் அதை காது கொடுத்து கேட்டு உள்வாங்கியதுனால
அவர் கடைசி வரைக்கும் அங்கே நின்று களிமாவும் சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறார். இதுதான் முக்கியம். அதனால் மனிதன்கிற முறையில் யார் வந்தாலும் நாம் அதை காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு நிறைய பலன் இருக்கிறது என்பதையும் நான் பார்க்கிறேன். எதிரி வந்தால் கூட இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் யார் நயவஞ்சகன், யார் உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிறது தெரியத்துன்னு தெரியும். அல்லாஹ் காட்டி கொடுத்துருந்தான். அப்படி இருந்தும் யார் சபைக்கு உள்ளே வந்தாலும் அவர் முனாஃபிக் நயவஞ்சகனாக இருந்தாலுமே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணுவாங்க எது உண்மை எது பொய்ன்னு. எதிரிகள் கூட கிண்டல் பண்ணாங்க, இவர் என்ன யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறாரு, ஏமாளியாக இருப்பாரோ அப்படின்னு கூட பேசினாங்கன்னு வருது, குர்ஆன்லேயே வருது. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே அவர் காது கொடுத்து கேட்பது தான் அவருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, அது நல்ல பழக்கம்னு அல்லாஹ் குட் பிஹேவியர் அப்படின்னு அல்லாஹ் அதை பாராட்டுறான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு மனிதன் ரெஸ்பெக்ட், அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நல்ல மாற்றங்கள் வரும் என்பது தான்.